என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை ஃபேஸ்புக்கின் மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தனிமைப்படுத்துதல் என்ற நிகழ்வு இருக்கும் வரை அப் டு 14th ஐ ஹோப் கவர்மெண்ட் சொன்னது எவ்வளவு மேக்ஸிமம் உங்களை இது மூலமாக மீட் பண்ண முடியுமோ அதை மீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டோம். சில பேர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க ஃபார் த நீட் எக்ஸாமினேஷன்ஸ். அதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெகுலர் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் போகிற குழந்தையெல்லாம் இருந்தெல்லாம் இந்த சிலபஸ்லாம் உனக்கு வரும். உடம்பை நல்லா பார்த்துக்கோ, கைகளை நன்றாக கழுவிக்கொள், சளி கபம் அதெல்லாம் வராமல் உடம்பை பார்த்துக்கோ, இருமெல்லாம் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சிக்கோ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், உடலை நன்றாக பார்த்துக்கொள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வர முடியும் என்பது நம்முடைய மூதாதையர்கள் வாக்கு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது உனக்கு தெரியும். ஹெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் லாஸ்ட்னு சொல்லுவா. நோ, ஹெல்த் இஸ் லாஸ்ட், வி லாஸ்ட் எவ்ரிதிங். ஹெல்த் நல்லா இருக்கணும், உடம்பை நல்லா பார்த்துக்கோ. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நம்ம என்விரான்மெண்ட்டில் இப்போ பயமான மைக்ரோபை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நிறையா ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோப்ஸ், ஜீன்கள் மாற்றியமைக்கப்பட்ட நுண்ணுயிரிகள் அதிகம் இருக்கின்றன. அவை நமக்கு எண்ணற்ற பலன்களை செய்து கொண்டு வருகின்றன. அந்த கான்செப்டில் நம்ம இன்னைக்கு பயோ ரெமிடியேஷன் ஆர் பயோ ரீமீடியேஷன் என்று அழைக்கலாம். உயிரிய சீரமைப்பாக்கம் என்ற சின்ன டாப்பிக்கை பற்றி பார்க்கிறோம். ஸோ பயோ ரெமிடியேஷன் ஆர் பயோ ரீமீடியேஷன், உயிரிய சீரமைப்பாக்கம் என்பது அதனுடைய பொருள். Clearing the environment pollution with the help of biological option is said to be bioremediation. நம்முடைய சுற்றுப்புறமானது மாசடைந்து காணப்படுகிறது. அந்த சுற்றுப்புறம் மாசடைந்து இருக்கிறது தெரியுமா? அதனை உயிரினங்களின் துணை கொண்டு, உயிரிகளின் துணை கொண்டு நாம் சரி செய்தோம் என்றால் அதற்கு பயோ ரெமிடியேஷன் பேர். அப்போ பயோ ரெமிடியேஷன் இஸ் நத்திங் பட் கிளியரிங் தி என்விரான்மெண்ட் பொல்யூஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் பயாலஜிக்கல் ஆப்ஷன். உயிரினங்களின் துணை கொண்டு நம்முடைய சுற்றுப்புற மாசுபாட்டினை நாம் சரி செய்தோம் என்றால் அதனை நாம் பயோ ரெமிடியேஷன் என அழைக்கிறோம். வேறு மாதிரி சொல்லணும்னா, யூசிங் ஆர் த யூஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், the use of genetically engineered microorganism to reduce or degrade pollutant. மாசுபடுத்திகள் நம்முடைய சூழலில் அதிகமாக காணப்படுகின்றன. அந்த மாசுபடுத்திகளை pollutant, on the substances responsible for causing pollution are known as pollutant. நம்முடைய சுற்றுப்புறத்தை யார் யாரெல்லாம் மாசுபடுத்துகிறார்களோ பொல்யூஷன் சொல்லுவோம். அந்த மாசுபடுத்திகள் இருக்கு பாருங்களேன், இந்த மாசுபடுத்திகளை நுண்ணுயிரிகளின் துணை கொண்டு நீக்கினோம் என்றால் அதனை நாம் என்னவென்று கூறுகின்றோம்? நல்லா பார்த்துக்கோங்க, அதனை நாம் உயிரிய சீரமைப்பாக்கம் என்று அழைக்கின்றோம். பயோ ரெமிடியேஷன் என்று கூறுவார்கள். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ், செலவு என்பது மிக மிக குறைவு. அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, மோர் சஸ்டைனபிள். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு படிச்சிருப்பேன். சுற்றுப்புறத்தை பாதிக்காத ஒரு அக்ரிகல்ச்சருக்கு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு பேர். த அக்ரிகல்ச்சர் விச் டசன்ட் எஃபெக்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். இதை போன்ற நுண்ணுயிரிகளை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக சுற்றுப்புறமானது பாதுகாக்கப்படுகிறது. இட் இஸ் சஸ்டைனபிள் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். பிளான்ட்டை வச்சு பண்ணினா அதை ஃபைட்டோ ரெமிடியேஷன் சொல்லுவாள். தாவரங்களின் துணை கொண்டு தாவர உயிரிய சீரமைப்பாக்கம்னு வச்சுக்கலாம், தாவர சீரமைப்பாக்கம்னு வச்சுக்கலாம். அதேமாரி நிறையா ஆர்கானிசத்தை வச்சு நம்மளால பண்ண முடியும். நம்ம சில எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியேஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன் இஸ் இன்சிட்டிவ் பயோரெமிடியேஷன், அனதர் இஸ் எக்ஸிட்டிவ் பயோரெமிடியேஷன். இன்சிட்டிவ் பயோரெமிடியேஷன் அப்படின்னா எந்த இடத்துல பொல்யூஷன் இருக்கோ, எந்த இடத்துல மாசுபாடு அடைந்து இருக்கிறதோ அந்த இடத்துலயே அதை கிளியர் பண்ணுறது. சென்னையில் ஒரு ஆயில் ஸ்பில்ஸ்னு வந்தது. கடல் முழுக்க அந்த எண்ணெய் கழிவுகள் கடலில் மிதந்து கொண்டிருந்தது. அது மேலே சூடோமோனாஸ் புட்டிடான்னு ஒன்று இருக்குது. சத்தியமூர்த்தியை குச்சியில் அடிடான்னு எழுதிடாத. இட் இஸ் சூடோமோனாஸ் புட்டிடா. இட்ஸ் அ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியம். அதை தூக்கி அது மேலே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போடுற சமயத்தில் அவள் என்ன பண்ணுவா, அதை அப்படியே டீக்ரேட் பண்ணிடுவாள்.
அது மாதிரி எந்த இடத்துல பொல்யூஷன் இருக்கோ அந்த இடத்துலையே அந்த மாசுபாட்டை நாம் கண்ட்ரோல் செய்தோம் என்றால் டெக்னிக்கலி சே ட்ரீட்மெண்ட் இன் த சைட் இட் செல்ஃப், அதுக்கு பேர் இன்சிடியூ கன்சர்வேஷன் பேர். எந்த இடத்தில் மாசுபடுதல் நடந்திருக்கிறதோ அந்த இடத்திலேயே அதை நாம் நுண்ணுயிரிகளின் துணை கொண்டு சரிப்படுத்தினோம் என்றால் இன்சிடியூ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிடியூ கன்சர்வேஷன் அப்படின்னா கண்டாமினேட்டட் சாயில் இருக்கு, கண்டாமினேட்டட் வாட்டர் இருக்கு, அதை எடுத்துன்னு போய் வேற ஒரு இடத்துல போய் இந்த லேப் ஆர் சம் அதர் பிளேசஸ் நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அதுக்கு எக்ஸிடியூ கன்சர்வேஷன் பேர். எந்த இடத்தில் மாசுபாடு நடந்திருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து அந்த நீரினையோ அல்லது பொருட்களையோ எடுத்து சென்று வேறொரு இடத்தில், ஒரு இடத்துல சயனைடு பாய்சனிங் இருக்குன்னு வச்சுக்கோ, குட்டி ஒன்று ஒரு சாயில், அதை எடுத்துன்னு போய் வேறொரு இடத்துல நம்ம ட்ரீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் எக்ஸிடியூ கன்சர்வேஷன் பேர். நாட் கன்சர்வேஷன், ரெமிடியேஷன். we are calling it as remediation. நெக்ஸ்ட் வேற என்னதுல ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கணும், ஏரோபிக் as well as anaerobic organisms involved in this bioremediation. காற்று சுவாசிகளும் காற்றில்லா சுவாசிகளும் இதில் பங்கேற்கின்றன. Aerobes or the organism synthesis, aerobes or the organisms respire in the presence of oxygen. ஆக்சிஜனின் துணை கொண்டு சுவாசிக்கக்கூடிய உயிரிகளை நாம் காற்று சுவாசிகள் என அழைக்கிறோம். The organism respire in the absence of oxygen is said to be anaerobe. ஆக்சிஜனின் துணை இல்லாமலும் சுவாசிக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய உயிரினங்களை நாம் anaerobes, காற்றில்லா சுவாசிகள் என அழைக்கிறோம். இதை நம்ம வேற மாதிரி பார்த்துருப்போம். எப்படி வேற மாதிரி பார்த்துருப்போம் அப்படின்னா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் anaerobic ரெஸ்பிரேஷன் டிஃபரன்ஷியேட்னு 11th ஸ்டாண்டர்டில் பிளான்ஸ் படிக்கிறப்ப பிளான் ஃபிசியாலஜியில் படிச்சிருப்பேன் ரெஸ்பிரேஷனில். அதை இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகம். ஸோ சில பேர் ஆக்சிஜனை வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை பண்ணுவா, சில பேர் ஆக்சிஜன் இல்லாமல் பண்ணுவா. ஏரோபிக் as well as anaerobic microbes are involved in this process. காற்று சுவாசிகளும் காற்றில்லா சுவாசிகளும் இதில் பங்கேற்கின்றன. இதில் நிறையா இருக்குது. ஏரோபுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்கேன், anaerobic 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த பேர்லாம் கொஞ்சம் ஸ்லோகம் மாதிரி இருக்கும். நோ அதர் ஆப்ஷன், நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா பிக் அவுட் த கரெக்ட் பேர், சரியான ஜோடியினை சேர்ந்தெடு. பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர், தவறான ஜோடியினை தேர்ந்தெடு. பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றினை தேர்ந்தெடு. பிக் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தவறான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்லாம் கேட்டால் இது அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சால்தான் இதை பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன? ஃபர்ஸ்ட் சூடோமோனாஸ் புட்டிடா. ஏரோப்ல சூடோமோனாஸ் புட்டிடா, சூப்பர் பக், அகசாய பூச்சி. நவ் we are calling it as ஜெம். ஜெம் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஜெம். அது மாதிரி அந்த குழந்தையே ஒரு ஜெம். அந்த குழந்தை ஜெம்ங்கிற மாதிரி ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோப் அந்த ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு சூடோமோனாஸ் புட்டிடா அப்படிங்கிறத சொல்லுவா. முன்னாடி சூப்பர் பக் அப்படின்னு அதை சொல்லிண்டா, அகசாய பூச்சி அப்படின்னு சொல்லிண்டா. அது எப்படி அப்படின்னா, நம்மூர்காரர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தியின் பேர். அவர் இந்தியன் பார்ன் அமெரிக்கன் சிட்டிசன், இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவிலே போய் செட்டில் ஆகிவிட்டார். ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி நியூ ஸ்ட்ரைன் ஆஃப் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு சூடோமோனாஸ் புட்டிடாவை கண்டுபிடிச்சார். ஸோ சூடோமோனாஸ் புட்டிடா, த சூப்பர் பக், is a genetically engineered bacterium developed by Anand Mohan Chakravarti, who combined one bacterium which decompose camphor, another decompose actane. Camphor decompose பண்ற பாக்டீரியாலேருந்து ஒரு ஜீனையும் ஆக்டேனை டீகம்போஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாலேருந்து ஒரு ஜீனையை எடுத்து மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு பிளாஸ்மிடை தயார் பண்ணினார். மல்டி பிளாஸ்மிட். மல்டி பிளாஸ்மிட்னா 2-3 பிளாஸ்மிட்ல வரக்கூடிய ஜீன் எடுத்து மிங்கிள் பண்ணது. யூனோ பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் இஸ் நதிங் பட் the non-genomic DNA or extracellular DNA present in the cytoplasm of the bacterial species. பாக்டீரியங்களின் சைட்டோபிளாசத்திலே காணப்படுகின்ற மரபுடன் தொடர்பற்ற ஒரு டிஎன்ஏவினைத்தான் நாம் பிளாஸ்மிட் என்று அழைப்போம். அது மாதிரி அந்த பிளாஸ்மிட் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணார், எடுத்துட்டு சூடோமோனாஸ் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டார். தட் சூடோமோனாஸ் இஸ் அ ஜெம், ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியம். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் பாக்டீரியம்? இந்த பாக்டீரியாவை தூக்கி எங்கேயான ஆயில் ஸ்பில்ஸ் இருந்ததுன்னா, எண்ணெய் இருந்தது, இப்போ கடலில் எண்ணெய் கொட்டி போயிடுத்து ஷிப்பு போகிறப்ப அப்படின்னா எண்ணெய் அது மேலே இருந்ததுன்னா, நான் இல்லை, எண்ணெய்னா நான் கிடையாது, ஆயில். அது மேலே இந்த சூடோமோனாஸ் புட்டிடாவை தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே ஆக்ட் பண்ணி அதை டீக்ரேட் பண்ணிடும், டீகம்போஸ் பண்ணிடும்.
It has got the ability to decompose aromatic hydrocarbons. Technically it says it can digest hydrocarbons in the oil spills. இந்த எண்ணெய் எங்கு சிதறி காணப்படுகிறதோ அந்த எண்ணெயின் மீது செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பனை டீகம்போஸ் பண்ணுவா. எண்ணெயே டீகம்போஸ் பண்ணுறதுனால இட் ஹஸ் காட் த எபிலிட்டி டு கிளியர் த ஆயில் ஸ்பில்ஸ். அதுக்கு பேர் சூப்பர் பக், அகசாய பூச்சி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தா. இது மட்டும்தான் என்சிஆர்டியில் நம்ம கொடுத்துருக்கோம். அதை தவிர நம்மளோட ஸ்டேட் போர்டெலாம் எடுத்துனோன்னா அதில் நிறையா பேர் வருது, நிறையா பேர் நிறையா வேலையை பண்ணுறதை கொடுத்துருக்கா. அதுவும் ஷுட் ரிமெம்பர், நோ தட் ஆப்ஷன். ரெண்டாவது ஸ்டேட் போர்டில் கொடுத்துருக்கிறது நைட்ரோசோமோனாஸ் யூரோப்பியா. என்ன? நைட்ரோசோமோனாஸ் யூரோப்பியா. இந்தியா, இலங்கை, மலேயா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மக்களின் பேராதரவை பெற்ற கோபால் பல்படியை போல யூரோப்பியா ஜீனஸ் நேம் எடுத்துனோன்னா நைட்ரோசோமோனாஸ் யூரோப்பியா அப்படிங்கிறது அந்த ஸ்பீஷீஸோட நேம். இட் ஹஸ் காட் த எபிலிட்டி டு டிகிரேட் பென்சீன். பென்சீனை சிதைவடைய செய்யும் திறனை இது பெற்றிருக்கும். It has got the ability to degrade trichloroethylene. Trichloroethylene என்று அழைக்கப்படுவதை இது டிகிரேட் செய்யும். அதை போலவே வினைல் குளோரைடு. அப்போ பேர் என்ன? நைட்ரோசோமோனாஸ் யூரோப்பியா. இந்த நைட்ரோசோமோனாஸ்ங்கிறது ஜீனஸ் நேம், யூரோப்பியாங்கிறது ஸ்பீஷீஸ் நேம் வச்சுக்கோ. இதை யாரை டீகம்போஸ் பண்ணணும்? ரொம்ப முக்கியமாக பென்சீனை ஞாபகம். அப்புறம் இடியோனெல்லா சாக்கியன்சிஸ். இட்லி குழிப்பணியாரம் அது மாதிரிலாம் ஏதாவது ஞாபகிக்காத. இடியோனெல்லா சாக்கைன்சஸ். என்ன? இடியோனெல்லா சாக்கைன்சஸ் அப்படின்னு சொல்லு. சாக்கைன்சஸ் அப்படிங்கிறது ஸ்பீஷீஸ் நேம். இது என்ன பண்ணுவோம்னா, இட் இஸ் அ ஸ்பெஷல் பாக்டீரியம். இட்ஸ் அ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியம். இவாள்கிட்டேருந்து 2 என்சைம் ஃபார்ம் ஆகும். உனக்கு பேர் பெட்டேஸ்னு பேர். பிஇடி பெட் பாட்டில்னு சொல்லுவோம், பெட்டேஸ். அதே மாதிரி எம்ஹெச்இடி மீட்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 என்சைம்ஸ் இருப்பான். இவளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பிளாஸ்டிக்கை டிகிரேட் பண்ணுவோம். உனக்கே தெரியும், நம்ம ஊர்னா தமிழ்நாடு வச்சுக்கோங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் இருந்த ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அந்த பிளாஸ்டிக் இருக்கு பாருங்களேன், பிளாஸ்டிக்லேருந்து ரோடு எப்படி போடுறது அப்படிங்கிறதே உலகத்துக்கு அவர் தான் கண்டுபிடிச்சி சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணுறது, இங்கே டீகம்போஸ் பண்ணுறது. பாக்டீரியம் பேர் மறந்துடாத, இடியோனெல்லா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. சாக்கியன்சஸ் அப்படிங்கிறது ஸ்பீஷீஸ் நேம். சிம்பிளாக இடியோனெல்லா ஜீனஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோ. அது ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பாக்டீரியம். அவள்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா 2 என்சைம் இருக்கும். ஒன்றுக்கு பேர் பெட்டேஸ்னு பேர், இன்னொருக்கு பேர் மெட்டேஸ்னு பேர். எம்ஹெச்இடி ஏஎஸ்சி வச்சுக்கோ. இதை பிளாஸ்டிக் மேலே ஆக்ட் பண்ணுவா. பிளாஸ்டிக்கை டீக்ரேட் பண்ணுவா இன்டூ டெரிப்தாலிக் ஆசிட் அண்ட் எத்திலின் கிளைகால். அப்போ பிளாஸ்டிக் பாட்டில் மேலே இந்த பாக்டீரியம் ஆக்ட் பண்ணி, இந்த பாக்டீரியம் செக்ரீட் பண்ணுற என்சைம்ஸ் ஆக்ட் பண்ணி, the plastic is converted into terephthalic acid and ethylene glycol. இந்த வார்த்தை எத்திலின் வரப்போ எங்கேயோ படிச்சது நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். 11th 12th படிக்கிறப்ப பாலிஎத்திலின் கிளைகால், புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கேன். Protoplasmic fusion or plasmogamy or somatogamy or somatic hybridization ஒரு கான்செப்ட்ல படிச்சிருப்பேன். Fusing the protoplast of 2 similar species or 2 different species or 2 different genera to produce a hybrid cell is said to be protoplasmic fusion. Protoplast similar ஒத்த சிற்றினங்களின் புரோட்டோபிளாஸ்டுகளையோ வேறுபட்ட சிற்றினங்களின் புரோட்டோபிளாஸ்டுகளையோ வேறுபட்ட பேரினங்களின் புரோட்டோபிளாஸ்டுகளையோ இணைத்து ஒரு புதிய கலப்புயிரியினை உருவாக்கினால் அதற்கு புரோட்டோபிளாச இணைவு என்ற பெயர். அப்போ அந்த 2 புரோட்டோபிளாஸ்டையும் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுவாள். அதுக்கு பேர் பாலிஎத்திலின் கிளைகால்னு பேர். இட்ஸ் அ வெரி குட் ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட். புரோட்டோபிளாஸ்டுகளை இணைக்க உதவுகின்ற மிகச்சிறந்த இணைப்பியாக இருப்பது பாலிஎத்திலின் கிளைகால். வெரி குட் ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட். பாலிஎத்திலின் கிளைகால்னு சொன்னீங்க, என்ன சொன்னேன்? எத்திலின் கிளைகால். அது வரப்போ இது கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோ. அங்கங்கே படித்தது அப்படி எப்படி லிங்க் பண்ணிட்டேன்னா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஏரோபிக் மைக்ரோப்ஸ் இன்வால்வ் இன் திஸ் பயோரெமிடியேஷன். இவையெல்லாம் காற்று சுவாசிகள் உயிரிய சீரமைப்பாக்கத்தில் பங்கேற்கும். இது மாதிரி காற்றிலா சுவாசிகளும் இருக்கின்றன. anaerobic microbes are also involved in this bioremediation. அதில் நம்பர் 1 டிக்ளோரோமோனாஸ் அரோமேட்டிகா. பேர் பாருங்க, டிக்ளோரோமோனாஸ் அரோமேட்டிகா. அரோமா அப்படின்னா வாசம்னு அர்த்தம். The secondary metabolites that are responsible for the aroma. காஃபி ஆற்றி குடிக்கிறப்போ ஒரு அரோமா,
கொத்தமல்லியை நசுக்கினேன்னா மற்றொரு அரோமா, யூக்கலிப்டஸ் லீவை நசுக்கினேன்னா வேற ஒரு அரோமா, வேற என்ன கொத்தமல்லி கருவேப்பிலையை நசுக்கினேன்னா ஒரு அரோமா. அந்த அரோமாக்கெல்லாம் காரணம் செகண்டரி மெட்டபலாய்ட்ஸ்ன்னு தெரியும். அதேமாரி அந்த அரோமாவை அங்கே ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா டிக்ளோரோமோனாஸ் அரோமேட்டிகா அப்படின்னு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டிகிரேடு பென்சீன், பென்சீனை சிதைக்கும் திறனை பெற்றிருக்கும். இந்த அரோமா வரப்பணி என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 11th ஸ்டாண்டர்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் படிக்கிற சமயத்தில், ஃபோட்டோசிந்தசிஸ் நாட் ஃபோட்டோசிந்தசிஸ், ஐ ஹோப் ரெஸ்பிரேஷன் படிக்கிற சமயத்தில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் படிச்சிருப்பேன், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் படிச்சிருப்பேன். அது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் படிக்கிற சமயத்தில் பின்னாடி முடிக்கிறப்ப ஹேச்சன்ஸ் லேக் பாத்வே, ஐ ஹோப் ஸோ, நோ ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் பாத்வே, பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, டைரக்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு படிச்சிருப்பேன். அங்கே இந்த அரோமா அப்படிங்கிற வார்த்தை வரும். இது வரப்போ அந்த நம்ம பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோ. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது பேர் ஃபெனரோகீட்டே கிரைசோஸ்போரியம். ஆர்கானிசத்தோட பேர் ஃபெனரோகீட்டே கிரைசோஸ்போரியம் அப்படிங்கிறது அதோட பேர். இந்த ஃபெனரோகீட்டே பேர்லாம் கவலைப்படாதீங்க, அப்புறம் போர்ட்டில் எழுதியிருக்கேன் காமிக்கிறேன், நீங்கள் அப்புறமா நோட் பண்ணிக்கலாம். பேர் கேட்டுக்கோங்க. வேற ஃபெனரோகீட்டே கிரைசோஸ்போரியம் அப்படிங்கிறது பெஸ்டிசைட், டைஸ், சயனைட்ஸ், கார்பன் டெட்ராக்ளோரைடு அவ எல்லாத்தையும் டீக்ரேட் பண்ணுவா, அவ எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணுவா. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில் சயனைடு பொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அந்த சயனைடை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஸ், சாயங்கள் அந்த இடத்த பொல்யூட் பண்ணியிருந்ததுன்னா அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர் மறந்துடாதீங்க, ஃபெனரோகீட்டே கிரைசோஸ்போரியம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா டிஹாலோகாய்டஸ் அப்படின்னு ஒரு ஸ்பீஷீஸ். Dihalococoidous species degrade toxic trichloroethane into non-toxic ethane. இப்போ ட்ரைக்ளோரோஈத்தேன்ங்கிறது டாக்ஸிக்காக இருக்கும், அது மேலே இந்த டிஹாலோகாய்டஸ் அப்படிங்கிற ஸ்பீஷீஸ் ஆக்ட் பண்ணிட்டுனா அந்த டாக்ஸிக் ட்ரைக்ளோரோஈத்தேனை நான் டாக்ஸிக் ஈத்தேனை கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி ஃபைனலி பெஸ்டாலோடியோப்சிஸ் மைக்ரோஸ்போரா, பேரை பாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஸ்டாலோடியோப்சிஸ் பெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஸ்டாலோடியோப்சிஸ் மைக்ரோஸ்போரா அப்படின்னு ஒன்று இருக்கு. இட் இஸ் அ ஃபங்கஸ். இட் இஸ் அ எண்டோஃபைட்டிக் ஃபங்கஸ். ஒரு உயிரினத்தின் உட்புறத்தை காணப்படுகின்ற ஒரு பூஞ்சை. இட் டைஜஸ்ட் பாலியூரித்தேன் பொல்யூஷன் ஒரு இடத்துல இருந்ததுன்னா, மாசுபாடு இருந்ததுன்னா அதை சுத்தப்படுத்துவதற்கு உதவும். ஸோ மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகள் எல்லாம் கெட்டவர்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. நிறையா நுண்ணுயிரிகள் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய உயிரினங்களும் இருக்கும். அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, மரபு மாற்றம் செய்யப்பட்டதாக இருக்கும். இப்போ இந்த வைரஸ் என்ன பண்ணுறது, இட்ஸ் அ மியூட்டேட்டட் வைரஸ், அதனால நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம படித்த எல்லா ஆர்கானிசம்ஸும் நமக்கு என்ன பண்ணுவான், பெனிஃபிட்டை காசு பண்ணுவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேர்லாம் கொஞ்சம் ஸ்லோகம் மாதிரி இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். போர்டில் எழுதி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீ படிக்கிற சமயத்தில், ரிவைஸ் பண்ணுற சமயத்தில் இந்த பேர்லாம் வேணும்னா இட் இஸ் சம்வாட் யூஸ்ஃபுல். ஐ ஹேட் டு பி பர்ஃபெக்டட் இன் திஸ் டெக்னிக். இந்த டெக்னிக் இன்னும் நான் பர்ஃபெக்ட் ஆகலை. அதனால் போர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் கேமராலாம் சேஞ்ச் பண்ணணும்ல, அதை பண்ணிட்டு போகிறேன். வெயிட் ஃபார் அ வைல். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பயோரெமிடியேஷனை பற்றி சொன்னேன். உயிரிய சீரமைப்பாக்கம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கான்செப்டை பற்றி கூறினேன். பயோரெமிடியேஷன்னா உனக்கே தெரியும், கிளியரிங் தி என்விரான்மெண்ட் பொல்யூஷன் with the help of biological option is said to be bioremediation. உயிரினங்களின் துணை கொண்டு சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல். இன்சிட்யூ எக்ஸிட்யூன்னு சொன்னேன். எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கோ அங்கேயே ட்ரீட் பண்ணுவோம். எக்ஸிட்யூனா அங்கேருந்து எடுத்துன்னு போய் வேறு இடத்துல நம்ம ட்ரீட் பண்ணுவோம்னு சொன்னேன். இதில் ஏரோப்ஸு ஆனரோப்ஸு இன்வால்வ் ஆவான்னு சொன்னேன். ஏரோப்னா ஆக்சிஜன் இருக்கணும், ஆனரோப்னா ஆக்சிஜன் அவசியம் இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஏரோபிக்கில் ரொம்ப முக்கியமான மைக்ரோ பேர் சொன்னேன், உனக்கே ஞாபகம் இருக்கும். சூடோமோனாஸ் புட்டிடா, the genetically engineered microorganism has got the ability to clear oil spills. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, நைட்ரோமோனாஸ் யூரோப்பியா, பென்சீனை டீக்ரேட் பண்ணுவான்னு சொன்னேன். நெக்ஸ்ட் பாருங்க, இடியோனெல்லா சாக்கியான்சிஸ், it has got the ability to decompose a plastic.
அதில் 2 என்சைம் இருப்பான்னு சொன்னேன். ஒன் இஸ் பெட்டேஸ், another is மெட்டேஸ். degrade plastic into terephthalic acid in ethylene glycol. இது ஞாபகம் வச்சுக்கோ. ஏரோப் மாதிரியே ஆனரோப்ஸ் இருக்கா பார்த்தீங்களா, ஒன்றும் ஆனரோப்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு மறந்துடாதீங்கோ. முதல்ல பாருங்க, டிக்ளோரோமோனாஸ் அரோமேட்டிகா பென்சீனை டீகம்போஸ் பண்ணுவான்னு சொன்னேன். அடுத்தது எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, 1 minute. அடுத்த பேரை பாருங்க, ஃபினரோகீட்டே கிரைசோஸ்போரியம்னு சொன்னேன். இட் ஹஸ் காட் த எபிலிட்டி டு டீகம்போஸ் டைஸ். டிஹாலோகாக்காய்டஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன். டிகிரேடட் டாக்ஸிக் ட்ரைக்ளோரோஈத்தேன் இன்டு நான் டாக்ஸிக் ஈத்தேன்னு சொன்னேன். அண்ட் ஃபைனலி பெஸ்டாலோப்சிஸ் மைக்ரோஸ்போரா எண்டோஃபைட்டிக் ஃபங்கஸ், உள்ளே வாழக்கூடிய ஒரு பூஞ்சை, டைஜஸ்ட் பாலியூரித்தேன்னு சொன்னேன். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் பாரு, இந்த இடத்துல இருக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறது என்னென்ன, நீ படிக்கிறப்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் அமௌட் யூஸ்ஃபுல். அந்த பேரை பார்த்துக்கோ. அப்புறம் இந்த பக்கம் ஓடிவா, இந்த இடத்துல இருக்க நேம்ஸை பார்த்துக்கோ. தென் யூ நோ த டெஃபினிஷன், இட் இஸ் சிம்பிள். ஸோ ப்ரிப்பேர் வெல், நன்றாக படியுங்கள். நன்றாக படியுங்கள். படிக்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யூ கைஸ் ஆர் ப்ரிப்பேரிங் வெரி வெல். எக்ஸாமில் எல்லாரும் நல்ல மார்க் வாங்கணும். கவர்மெண்ட் சொல்கிறது என்ன சொல்கிறாலோ ஃபாலோ பண்ணிக்கோ. அப்பா அம்மா என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் பேரண்ட் இருக்கா. டாக்டர்னா டாக்டர் மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது. எம்பிபிஎஸ் பண்ணலாம், சித்தா பண்ணலாம், ஆயுர்வேதிக் பண்ணலாம், யுனானி பண்ணலாம், நேச்சுரோபதி பண்ணலாம். இது மெடிக்கல் இல்லை அப்படின்னா அக்ரி இருக்குது, அக்ரி பண்ணலாம். இன்ஜினியரிங் நல்ல நல்ல காலேஜஸில் பண்ணலாம், லா பண்ணலாம். ஸோ படிக்கணும், அவ்வளோதான். எதை படித்தாலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ வெரி மச்.